ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஹதீஸ் தான். 4 விஷயங்களுக்காக. ஒன்று, வலிமாலிஹா, அவருடைய பொருளாதாரத்துக்காக. வலி ஹசபிஹா, அவருடைய குலம் கோத்திரம் குடும்ப பின்னணிக்காக. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக. வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக. ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள். அப்படி இல்லை என்றால் தெரிபத் யதாக்க, உன்னுடைய கையை மண் திங்கட்டும். அப்படின்னா என்ன? நீ நாசமாகி விடுவாய். உன்னுடைய திருமண வாழ்க்கை அது உன்னுடைய எண்ணம் போல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. திருமண வாழ்வு அது இலக்கற்றதாக மகிழ்ச்சியற்றதாக ஆகிவிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது 3 அடிப்படைகள் 3 தன்மைகளை சொல்லி 4வது ஒன்று சொன்னாங்க, லிதீனிஹா. அந்த தீனை சொல்லி போட்டு சொன்னாங்க, அதற்காக திருமணம் முடித்தால் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது அல்லாமல் இந்த தீன் இல்லாமல் வேறு எந்த காரணத்துக்காக திருமணத்தை முடித்தாலும் அது நஷ்டத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறது, அதோடு சேர்த்து ஏனைய பகுதிகள் இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முதன்மைப்படுத்தப்படுவது எது என்பதை நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும். இந்த திருமண வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நேசமும் பாசமும் வர வேண்டும் என்பது அடிப்படை இலக்கு. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சாத்தியமாகிறன்னு சொன்னால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்கணும். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா இம்ராத்தின், சொல்லுங்க ஷேக், சல்லத், 5 நேரம் தொழக்கூடிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ அழகான சொன்னாங்க, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி. இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அதோட டச் பண்ணிட்டே போங்க. 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார். எந்த விஷயத்துக்காக வரலாம் சொல்லுங்க, நீங்களும் பேசுங்க. அவர் உங்களோட கேட்கிறாரு, நீங்களும் பேசுங்க. வரலாம். முக்கியமான விஷயம் இது, அதனால திருப்பி கேட்கிறேன். பொருளாதாரம். ஒரு பெண் பொருளுக்காக, செல்வத்திற்காக ஒரு ஆண்மகன் திருமணம் முடிக்க ஆசைப்படுவான். 2வது, குடும்பம் குலம் கோத்திரத்துக்காக அந்த நல்ல குடும்பம் உள்ள பெண்ணா இருந்தா திருமணம் செய்ய ஆசைப்படுவான். அடுத்து, அழகுக்காக, எல்லாருடைய குறிக்கோளும் அங்கதான் இருக்கும். அழகுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க. அடுத்ததா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தீனுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க? ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், தீனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். தீன் என்றால் என்ன? அங்கதான் விஷயமே இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தீனுன்னு சொன்னா, வீட்டில் போய் பொண்ணு பார்க்க தேட சொன்னால் அதை நம்ம பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு எந்த மதரசால ஓதிருக்கான்னு பார்ப்போம். நம்ம மதரசாக்கெல்லாம் போயிருக்க மாட்டோமாண்ணா? அந்த பொண்ணு கரெக்டாக 5 வக்து தொழுகிறாளான்னு பார்ப்போம். 5 வக்து நம்ம தொழுகிறோமாலாம் நம்ம பார்க்கறது இல்லை. அல்லது அந்த பெண் குர்ஆனை ஒழுங்காக ஓதுவாளா அல்லது குர்ஆனை மனப்பாடம் செஞ்சிருக்காளான்னு பார்ப்போம். குறிப்பாக அதை விட மேலே இப்போ எல்லாரும் பார்க்குறது எந்த மதரசால ஓடி இருக்கா, காலேஜுக்கு போகாமல் ஏதாவது மதரசால ஓதி இருக்காங்களான்னு பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீனுங்கிறது கல்வி அல்ல, மார்க்க கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கமாக அங்கே சொல்லலை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீன் குணம். அல்லாஹுடைய மார்க்கத்துடைய குணத்தை, அல்லாஹுடைய தீனை ஏந்தி இருக்கக்கூடிய பெண். இல்மும் வாழ்வும் எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது. இல்லை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இல்மின் அடிப்படையில் குணங்களை அமைத்து கொண்டவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இல்மிற்கும் குணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அவருக்கு, அந்த பெண்ணுக்கு இயற்கையாக கோபம் அடையக்கூடிய குணம் இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு அதிகமாக முகம் சுளிக்கக்கூடிய குணம் இருக்கலாம். பல குணங்கள் பெண்கள்கிட்டையும் இருக்கும், ஆண்கள்கிட்டையும் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஃபர் பிதாத்தி தீன் அப்படின்னு சொன்னதுடைய அடையாளம் குணம். குணமுள்ள கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஞாபகப்படுத்தினாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்து, கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து, வதாஅத் ஜௌஜஹா, கணவனுக்கு எந்த நிலையிலும் கட்டுப்படக்கூடிய பெண்ணாக எந்த ஒரு பெண் இருக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள்.
சொர்க்கம் நுழைவாள்னு வருதா இல்லை? விரும்பிய வாசலால் சொர்க்கத்துடைய எந்த வாசலின் விரும்பிய வாசலால் சொர்க்கம் நுழைவாள். சொர்க்கத்துடைய எந்த வாசலின் வழியாக அந்த பெண் நுழைய ஆசைப்படுகிறாளோ அந்த வாசலின் வழியாக நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பான். எந்த ஒரு பெண் சொல்லுங்க, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுக்கு முழுவதும் கட்டுப்படுகிறாளோ அந்த ஒரு பெண்ணை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய பெண்ணாக சொன்னாங்க. இப்போ இந்த குணமுள்ள பெண்ணை யார் ஒருவன் தேர்ந்தெடுத்து திருமணம் முடிப்பானோ அவனுடைய வாழ்வு நிம்மதியோடு முடியும். அழகு அன்னைக்கு இருக்கும், அந்த வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே அழகு இருக்காது. குடும்ப கௌரவம் இன்னைக்கு வேணாலும் கீழே போகும், மேலே வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன? செல்வம், நேற்று பணக்காரன் இன்னைக்கு ஏழை. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம்ல. எதுவுமே நிரந்தரமாக இருக்காது அந்த பெண்ணிடத்தில். ஒரு விருப்பத்தோடு இந்த 3ல் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு நாள் மாறிடும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அழகுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஆணுடைய இயற்கையான குணம் அதுதான். இந்த 3ல் எதுவுமே அவனுக்கு அந்த நேரத்தில் திருப்தி அளிக்கலாம், ஆனால் திருமணம் முடிச்சு சில ஆண்டுகளில் அவனுக்கு திருப்தி அளிக்காமல் போயிடலாம். அதான இயற்கையான மனிதனுடைய குணம். உலக அலங்காரம் அப்படிதான் அவனுக்கு காட்சி அளிக்கும். ஆனால் நிரந்தரமா நிலையா இருக்கக்கூடியது அந்த பெண்ணிடத்துல, அந்த பெண் உள்ளத்துல சுமக்கக்கூடிய இந்த தீன், இந்த தொழுகை, இந்த நோன்பு, அல்லாஹ்வுக்காக கணவனுக்காக அல்லாஹ்வுடைய பார்வையில் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம். கணவனுக்கு எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் அல்லாதவருக்கு சஜிதா செய்வதற்காக நான் பணித்திருந்தால் பெண்ணை கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரித்தானது சஜிதா. அதனால தடை செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு பணியக்கூடிய பெண், கணவன் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டிருந்தால், அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு உட்பட்டிருந்தால், கணவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் அடிபணியக்கூடிய பெண்ணாக அந்த ஒரு பெண் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்தால் அல்லாஹ் அந்த நிம்மதியை குடும்பத்தில் ஏற்படுத்துவான்.